வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பாஸ்தா வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைசியானது, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து போதுமான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து எண்ணெயும் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் வந்து பாஸ்தா வந்து நான் வேக வைக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காத அளவுக்கு. எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து எப்போதும் இந்த மாதிரி செய்யும் போது வேக வைக்கணும். நம்ம லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாஸ்தா வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். தண்ணி வந்து ஓரளவுக்கு நிறையா ஊற்றி தான் வேக வைக்கணும். பாஸ்தா வெந்துட்டுருக்கு. இப்போ பாஸ்தா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்தாவை தனியாக இப்போ தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1, அது மிக்ஸியில் அரைச்சது. ஓரளவுக்கு திப்பியாக அரைச்சி நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, இதை வந்து மிக்ஸியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை இது கூட போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் போட்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவை இந்த ஸ்பைசியான மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸு 1 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவும் நல்லா இருக்குது பார்க்கவே. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இறக்க போகிற சமயத்தில் டொமேட்டோ சாஸு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.